வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19லேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதும் சொல்கிறது தான், எப்போதுமே இந்த லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசிக்கு பார்க்கறத விட. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது வந்து பர்ஃபெக்டாக உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து செவ்வாய் நீச்சம். ஸோ உங்களது ராசி அதிபதி நீச்சமாகிறது வந்து கொஞ்சம் டென்ஷனான விஷயம். அதுவும் 9 வந்து பாதகஸ்தானத்துலேருந்து நீச்சமாகும் போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதியும் அங்கேயே வந்து நீச்சரோடு இருக்கும்போது கொஞ்சம் ஒய்ஃப் வந்து ஏதாச்சும் ஏடாவடமாக பேசுகிறது, அதனால் வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளும் வந்து நமக்கு தவிர்க்க முடியாது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து 7 இருக்கும்போது கொஞ்சம் ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயங்கள், கொஞ்சம் இடவடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து மாத கிரகங்கள் போது வேகமாக போயிடும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃபண்டு ஃப்ளோ இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கும். 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்களை விற்பனை, ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, ஒரு சொத்து வண்டி வாகன விற்பனை, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். ஸோ அம்மாட்ட போனீங்கன்னா அம்மா கொஞ்சம் ஏடாவடமாக பேசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் இது மேஜராக நடக்கும். மற்றவங்களும் ஒன்றும் பெருசாக நடக்காதுங்க. 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா செட்டில் டவுன் ஆகிறது, நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல குதூகலமாகவும் சந்தோஷமாக இருப்பாங்க பசங்க. பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து நம்மகிட்ட வந்து எதிர்த்து பேசுகிறதுலாம் வந்து அப்பப்போ நடக்க தான் செய்யும். ஏன்னா குரு ராகு வந்து இந்த மாதிரி இருக்கிறனால அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க சின்ன சின்ன சலிப்புகள் இருக்கும். என்னடா அது இவ்வளோ ரொம்ப வேலையாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. லாபங்கள் இருக்கும், கண்டிப்பாக லாபங்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது தேவையில்லாத கணவன் மனைவிக்கு நிறைய எதிர்பார்ப்புகள், அதீதமான எதிர்பார்ப்புகளால் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நபர் வந்து நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் கோல் மூட்டு போகன்றதான் உண்மையான விஷயம். இப்போ தான் ஃபோனே இருக்கு, வீட்டுக்கு வரது கூட அவசியம் கிடையாது. ஓவர் தி ஃபோனே ஏதாவது போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, அது நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதனால் வந்து மற்றவங்க யாரையும் வந்து உங்கள் குடும்ப விஷயத்தில் ஈடுபடுறதை அனுமதிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அது இருந்தாலே போதும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 9. ஸோ 9ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷயம் வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருங்க. வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக. இது யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து இருக்கிற கிரகங்களில் வந்து நீச்ச கிரகம் இருக்கும்போது அப்பா வந்து சில நேரம் நம்ம மனம் நோக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள், அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்கள் 8ல் இருக்கும்போது வேலையில் வந்து தொழிலில் வந்து தேவையில்லாத நபர்கள் ஏதாவது பேராசையை காட்டி கொண்டு மாட்டி விட்டுருவாங்க. ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபண்டை போய் முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் இது யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. 11ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் காமம் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அப்படி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து மனதார பிரார்த்தனை சிறப்பான பலங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தத்தில் ஏகப்பட்ட இது கான்ட்ரவர்சிஸுங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறேன்னா ஒரு ரெக்கனர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரெக்கனரை வச்சுக்கிட்டு இத்தனை பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குன்னு வீட்டிலே பார்த்துலாம். நீங்கள் வந்து ஒரு புத்தக கடை, ஆன்மீக புத்தகம்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த கடைங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு புக்கு கிடைக்குங்க. ஸோ அதில் வந்து பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஆணின் நட்சத்திரத்துக்கும் இந்த இத்தனை பொருத்தங்கிறது ரெடி ரெக்கனராகவே வந்துடும். ஸோ இந்த நட்சத்திரமாக இந்த பொருத்தமாக 9 பொருத்தம், 8 பொருத்தம், 6 பொருத்தம், அது ரஜ் இருக்கா இல்லையான்றது எல்லாமே சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி ரெக்கனர் விற்கிறாங்க. ஆனால்
இது வந்து எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் வந்து சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 20% தாங்க ஏற்றுக்க முடியும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகலைங்கிறது தான் உண்மை. இதில் வந்து எது மேஜராக ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, கிரக பொருத்தங்கள் தான் ரொம்ப மெயினுங்க. ஸோ இவருடைய ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்து இதில் வந்து எது எதெல்லாம் ஒத்து போகுதுங்கிறத வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி 2 பேருடைய தசாபுக்திகள், ஸோ 2 பேருடைய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் என்ன ஆகிடும்னா, சிலருடைய ஜாதகங்களில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கணவன் மனைவியுடைய அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது எப்படி பண்ணோன்னா, இப்போ உதாரணம் சொல்ல போனால் எனக்கு ஒரு லேட்டஸ்ட் கிளைண்ட் வந்து பார்த்த ஒரு அனுபவம் தான். ஒர்க் ஆகாது, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து வேறு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒர்க் ஆகாதுங்கிற ஒரு கண்டிஷனில் ஒரு ஜாதகம் இருந்துச்சுப்போமே, இந்த பையன் வந்து திருமண வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்க போகுது. ஆனால் அந்த பிரச்சனையில் வந்து அந்த பொண்ணு வந்து விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு லாக் வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னும் போது என்றைக்குமே இந்த வக்ரகிரகம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இது வந்து சும்மா ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராகுங்கிற ஒரு பிளானட் இருக்குது. இப்போ அங்கே வந்து இந்த இப்போ குரு வந்து வக்ரகிரகம், ஸோ வக்ரமான குருவும் ராகுவும் வந்து இணைஞ்சு ஒரு திசை நடத்தும் போது அவங்க அந்த வக்ரகம் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ அந்த 16 ஆண்டுகள் வந்து அவங்க பிரியவே மாட்டாங்க. ஒரு அந்யோன்யத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். இந்த மாதிரி பொருத்தத்தை தான் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதேமாதிரி குரு செவ்வாய், சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நல்ல மன பொருத்தத்தையும், சுக்கிரன் செவ்வாய்ங்கிறது வந்து உடல் ரீதியான உறவுகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு முறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அதே மாதிரி குரு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யத்தை கொடுத்துரும். ஒரு பூர்வீகத்தில் வந்து நம்ம வந்து பழகினது, வாழ்ந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை வந்து குரு செவ்வாய் கொடுக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா சார்? சில பேர் கேட்பாங்க, சார் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் சார். ஏன்னா வந்து இது வந்து நாங்கள் நடைமுறையில் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்து நாங்கள் அனுபவத்தில் தான் சொல்கிறோம். இதில் வந்து குரு செவ்வாய் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், சுக்கிரன் செவ்வாயெலாம் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கைனா என்ன சார்? திருமண வாழ்க்கைனா இப்போல்லாம் வந்து எல்லாம் என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் மாதிரி பார்த்து இந்த பொண்ணு இவ்வளோ சம்பாதிக்க, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, பங்களா இருக்குது, இவ்வளோ வருமானம் இருக்குது, இப்படி பார்க்குறீங்க. நான் அது பார்க்குறதே இல்லை சார். ஏன் தெரியுங்களா? திருமணங்கிறது வந்து இதெல்லாம் தாண்டி பணம் வரும் போகும், எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சார். ஏன்னா உடம்புன்ற ஒரு ஏரில் போயிட்டுருக்கு. சும்மா ஏதாவது ஒன்றாச்சுன்னா புதுசுன்னு போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திருமண உறவு என்னை பொறுத்தவரை இப்போ வந்து ஒரு கணவன் வந்து ஆஃபீஸ் போயிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது மனைவியை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஊந்துதலோடு வரணும். நான் சொல்கிறது காமம் சார்ந்து இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? மனைவியை எப்போ பார்க்கணும், ஒய்ஃப்க்கும் கணவனோட எப்போ வருவார் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க திருமண உறவு. இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து அவங்க வாழ போகிற அந்த 40 ஆண்டுகள், ஒரு 25 வயசுனா கூட ஒரு 65-70 வயசு வர அந்த பாண்டேஜ் கொண்டு வரும் பார்த்தீங்களா, அதுதாங்க. அதை கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம திருமண பொருத்தமே பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருத்தம் பாருங்கள், ஜாதகத்தை வைத்து நீங்கள் பொருத்தம் பாருங்கள். அதே நெகட்டிவிட்டியான ஒரு ஜாதகத்துக்கும் வேறு ஒரு நெகட்டிவிட்டியை ஜாயின் பண்ணும்போது அது சிறப்பான பலன்கள் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கண்டிப்பாக உருவாக்கும், திருமண உறவை பலப்படுத்துங்கிறது தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் தி வீக். அதனால் நீங்கள் வந்து பொருத்தம் இந்த மாதிரி பொருத்தத்தை ஜோதிடரை பார்க்க சொல்லுங்கள். 2 ஜாதகத்தையும் வச்சு பார்த்து சொல்லுங்கள் சார், ரெண்டுமே ஒத்து போகுமான்னு பார்க்க சொல்லுங்கள். அந்த மாதிரி ஜோதிடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சிறப்பான மன வாழ்க்கை கிடைக்குன்றது தான் டிப் ஆஃப் தி வீக்கில். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.